தேர்தலுக்கு முன்பே திமுக ஆட்சி காலத்தில் 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கப்பட்டது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக வாங்கப்பட்டது இந்த கடன் அப்படின்னு கூட சொல்கிறாங்களே. இல்லை, அப்படித்தான் சொல்லுவான். அப்புறம் என்ன, ஆந்திராவுக்கு வளர்ச்சிக்காக வாங்கணும்னு சொல்லுவான். 5 லட்சம் கோடி எங்கே செலவு செய்யப்பட்டது? நகராட்சிகளை திட்டமிட்டு மாநகராட்சி ஆக்குவது. நீங்கள் நகராட்சிக்கான கட்டமைப்பே இருக்காது, ஆனால் மாநகராட்சி ஆக்குவது. மாநகராட்சி ஆக்கினால் 5000 கோடி உலக வங்கி கடன் கொடுக்கும். திமுகவும் இதைத்தான் செய்தது, அதிமுகவும் இதைத்தான் செய்தது. மக்களிடம் எந்த அவேர்னஸும் இல்லை. ஊடகங்கள் என்பது விபச்சாரமா ஆயிப்போச்சு. விபச்சாரிகளே ஊடகங்கள் தான். எந்த அவேர்னஸும் மக்களுக்கு போகாமல் 75 ஆண்டு காலமாக தடுக்கப்படும். மக்களை சுரண்டுவதில் எல்லாம் கூட்டணி. அரசியல்வாதி, அதிகாரி, மீடியா, அத்தனை பேர் கூட்டணி. அப்போ எப்படிங்க மக்களுக்கு உண்மை போய் சேரும்? அட்டையில் பாலம் கட்டி அடிச்சுட்டு போச்சு ஏவா வேலு. இன்னைக்கு ஏவா வேலு குரலை உயர்த்தி இருக்கு. யாரை எதிர்த்து? தாவேக்காவை எதிர்த்து வாயை திறக்க வேண்டி வரும். அவர் ஜெயிலில் போய் குடும்பத்தோட ஐஸ்பாரில் படுக்க வச்சிருக்கணும். ஆத்துமணலை திருடி விற்பதா இந்த திருட்டு திராவிட இயக்கங்களுக்கான தார்மீக கொள்ளை. 5000 கோடி கம்மி எவங்கிட்டையுமே இல்லை. ஆறுமுகசாமி, படிக்காசு, ரத்தனம், ராமச்சந்திரன், ராஜப்பா, சேகர் ரெட்டி, ஆந்திராவில் ரெட்டி, ரொட்டி எல்லாம் பண்ணி திருட்டு வர்றான். இந்த பையன் 500 ரூபாய் வாங்கிட்டு விட்டுருவான். சபரிசன் முதலியார் பையனை பார்ல ஐஸ் பார்ல 2 நாள் படுக்க வச்சிங்கன்னா 2 லட்சம் கோடி வந்து படுக்க பாருங்களா. அப்படி ஆள் இருக்கா? மக்கள் தாவேக்காவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ நிதி நெருக்கடி இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தாவேக்கா என்னென்ன திட்டங்களை எப்படி செயல்படணும், எப்படி துரிதமாக செயல்படணும், நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளராக என்ன? சாதாரண விஓவிலிருந்து ஆர்ஐலிருந்து டெப்டி தாசில்தார், ஆர்டிஓ, டிஆர்ஓ, இதுதான் அந்த அடுக்கு. அத்தனை படிநிலைகளிலும் சட்ட விதிமீறல் நடக்குது. விஓ போல சுடுகாடை போல ஒத்து போடலாம். எல்லா முறைகேடும் நடக்குது. ராணுவ நடவடிக்கை போல பண்ணுவாங்களா? வணக்கம் நேயர்களே, நம்முடன் இன்று மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நிதி அமைச்சர் மரியா வில்சன் அவர்கள் நிதி பற்றாக்குறையை குறித்து சொல்லியிருக்கிறாரு. கடந்த 60 ஆண்டுகளாக 5 லட்சம் கோடியாக இருந்த கடன் இப்போ 10 லட்சம் கோடியாக இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் 13.18 லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேர்தலுக்கு முன்பே திமுக ஆட்சி காலத்தில் 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கப்பட்டது. உதாரணத்திற்கு நகராட்சிகளை திட்டமிட்டு மாநகராட்சி ஆக்குவது. நீங்கள் நகராட்சிக்கான கட்டமைப்பே இருக்காது, ஆனால் மாநகராட்சி ஆக்குவது. மாநகராட்சி ஆக்கினால் 5000 கோடி உலக வங்கி கடன் கொடுப்பான். திமுகவும் இதைத்தான் செய்தது, அதிமுகவும் இதைத்தான் செய்தது. இப்படி உலக வங்கியில் வாங்கப்பட்ட பணங்கள் பூரா இவரவர்களுடைய வங்கிக்கு போய் சேர்ந்தது. அடிக்கடி மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டதும் இதே கதை தான். அப்போ இந்த மக்களிடம் எந்த அவேர்னஸும் இல்லை. ஊடகங்கள் என்பது விபச்சாரமா ஆயிப்போச்சு. விபச்சாரிகளே ஊடகங்கள் தான். எந்த அவேர்னஸும் மக்களுக்கு போகாமல் 75 ஆண்டு காலமாக தடுக்கப்பட்டது. குஷ்டரோகி ஆதித்தனார், கேரளா நம்பியுதிரி தினமலர், அதே போல் கோயங்கா, ராஜஸ்தான் மார்வாடி கோயங்கா தினமணி, இவர்கள் தான் தமிழை வளர்க்கிறார்கள், தமிழை காப்பாற்றுறாருன்னு ஒரு போலி பிம்பம் கட்டமைக்கப்பட்டு இந்த 3 ஊடகம், கருணாநிதிக்கு சொந்தமான ஊடகம் தினமலர், சன் தொலைக்காட்சி, லஞ்ச பணத்தில் உருவாக்கப்பட்ட கலைஞர் தொலைக்காட்சி. தினமலரும் கலைஞருக்கு குடும்பத்துக்கு சொந்தமானது மாதிரி சொல்கிறீங்க சார்? கலைஞருக்கு சொந்தமானது நான் சொல்லுவேன். சன் தொலைக்காட்சியும் கலைஞருக்கு தொலைக்காட்சி, தினகரன் பத்திரிக்கை. தினகரன். தினமலர் கேரளா நம்பியுதிரி, கேரளா நம்பியுதிரி. எந்த செய்தி மக்களுக்கு போவதில்லை. இவர்களுக்கு வருடத்திற்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் அரசு விளம்பரமாக மக்களுடைய வரியை திருடி அவர்களுக்கு அந்த லஞ்ச பணமாக கொடுத்தாங்களாம். எந்த செய்தியும் மக்கள்கிட்ட போய் சேரதில்லை. அப்போ 5 லட்சம் கோடி இந்த மக்கள் மீது வரிச்சுமை சுமத்தப்பட்டிருக்கு. இதை ஏதாவது ஒரு ஊடகம் மக்கள்கிட்ட ஒரு டிபேட் வச்சானா? கலைஞர் டிவி, தந்தி டிவி, அம்மா டிவி, ஆத்தா டிவி, இவ்வளோ டிவி இருக்குது. அப்போது மக்களை சுரண்டுவதில் எல்லாம் கூட்டணி. அரசியல்வாதி, அதிகாரி, மீடியா, அத்தனை பேர் கூட்டணி. அப்போ எப்படிங்க மக்களுக்கு உண்மை போய் சேரும்? சுதந்திரம் அடைந்ததிலிருந்து எடப்பாடி ஆட்சி முடிகிற வரை 5 லட்சம் கோடி இருந்த கடன் 5 வருஷத்தில் 10 லட்சம் கோடி. எப்படி என்ன நடந்தது நாட்டில்? கூட ஊழிகை, மாட மாளிகை, ஒரே பாலம், அட்டையில் பாலம் கட்டி அடிச்சுட்டு போச்சு ஏவா வேலு. இன்றைக்கி ஏவா வேலு குரலை உயர்த்தி இருக்கார். யாரை எதிர்த்து? தாவேக்காவை எதிர்த்து வாயை திறக்க வேண்டி வரும். அவர் ஜெயிலில் போய் குடும்பத்தோட ஐஸ்பாரில் படுக்க வச்சிருக்கணுமா இல்லையா? மக்கள் காசை பல லட்சம் கோடி கொள்ளையடித்த அந்த ஏவா வேலு, பழைய பஸ் கண்டக்டரு,
பழைய ஆயில் இன்ஜின் மெக்கானிக்கு எப்படி அவங்களுக்குலாம் பல லட்சம் கோடி வந்தது? ஏதாவது மக்கள் கேட்குறானா? விஜிலன்ஸ் இருக்குது, ஸ்டேட் விஜிலன்ஸ் இருக்குது, சென்ட்ரல் விஜிலன்ஸ் இருக்குது, இவ்வளவு துறை இருக்குது இயங்குது, எல்லாத்துக்கும் லஞ்சம். எல்லா ஸ்டேட் விஜிலன்ஸ் சென்ட்ரல் விஜிலன்ஸே லஞ்சம் வாங்குது. அப்புறம் மக்களை யாருங்க காப்பாற்றுறது? அப்போ 5.5 லட்சம் கோடி கடனானதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை ஊடகத்துக்கு இருக்குது. ஊடகம் பூரா ஊழல் ஊடகமாக போச்சு. அதை கேட்கும்போது தான் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக வாங்கப்பட்டது இந்த கடன் அப்படின்னு கூட சொல்கிறாங்களே. இல்லை, அப்படி தான் சொல்லுவான். அப்புறம் என்ன ஆந்திராவுக்கு வளர்ச்சிக்காக வாங்கணும்னு சொல்லுவான்? என்ன நடந்திருக்கு? 5.5 லட்சம் கோடி எங்கே செலவு செய்யப்பட்டது? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், மானம் கட்டவனுங்கள. வருடத்திற்கு 100 டிஎம்சி கடலில் போய் கலக்குது. இயற்கை கொடுக்குற வரம் அது. காவிரி கருணாநிதி காலத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காம கபினி, ஹேமாவதி, சாரங்கின்னு பல டேமை கட்டிட்டான். கடைசியாக அங்கெல்லாம் டேம் உடைகிற நிலைமைக்கு வந்த பிறகு என்ன பண்ணுவான்? தண்ணியை வடிகால், தமிழ்நாடு மேட்டூர் அணை வடிகால், அது திறந்து விடுவான். அதை கூட தேக்கி வைக்குவதற்கு இவரோட மனமே இல்லை. 100 டிஎம்சி கடலில் கிடக்குது. 100 டிஎம்சிக்கும் காவிரியில் செக் டேம், 100 டேம் கட்டினா 100 டிஎம்சி சேமிக்கப்படும். எவனுக்கு ரத்தம் ஓடவே இல்லைங்க, சூடு சுரணையே இல்லைங்க. குருவை பூரா காஞ்சு 12ஆம் தேதி யார் காலத்தில்? சோழ மன்னன் காலத்திலிருந்து இந்த ஜூன் 12ஆம் தேதி அணை திறக்கப்படும். காவிரி பற்றாத ஜீவநிதி, குருவை சம்பா 6 மாதம், குருவை 3 மாதம். குருவை விளைஞ்சே தீரும். இப்போ குருவை கருகியே தீருது. எவனுக்காவது அதை பற்றி இருக்கா? 1000 கோடி 2000 கோடி ஆத்து மணலை திருடி விற்பதா இந்த திருட்டு திராவிட இயக்கங்களுக்கான தார்மீக கொள்ளை. 5000 கோடி கம்மி எவங்கிட்டையுமே இல்லை. ஆறுமுகசாமி, படிக்காசு, ரத்தனம், ராமச்சந்திரன், ராஜப்பா, சேகர் ரெட்டி, ஆந்திராவில் ரெட்டி, ரொட்டி எல்லாம் மண்ணு திருடனுக்கு வர்றான். இந்த பையன் 500 ரூபாய் வாங்கிட்டு விட்டுருவான். அப்போது இதில் எங்கெங்கே இருக்குது ஜனநாயகம்? எங்கே இருக்குது அரசியல்? சொல்லுங்கள். என்ன என்ன நடந்திருக்கு? 5,50,000 கோடி காவேரி மருத்துவமனைகளாகவும், சபரீசன் முதலியார் பையனை பாரில், ஐஸ் பாரில் 2 நாள் படுக்க வச்சிங்கன்னா 2 லட்சம் கோடி வந்து படுக்க வைப்பாருங்களா? அப்படி ஆள் இருக்கா? மக்கள் ஓட்டு போட்டிருக்கானுங்க. 35% சினிமா தேட்டரில் பிடிச்சி கொண்டு வந்து ஓட்டு போட்டிருக்கான். நீ முதலமைச்சர் ஆகியா? எம்எல்ஏ, எம்பி, ஒரு கவுன்சிலர், எதுவுமே தெரியாத ஒரு நபர்களை முதலமைச்சராக உட்கார வச்சுருக்காங்க. அதிசயம் நடந்திருக்கு, கற்பனை நடந்திருக்கு. ஆனால் எதுவும் நடப்பதாக தெரியல. வெளியில் இருக்க திருடர்கள் பூரா கொள்ளையடித்து மருத்துவம், உயிர்காக்கும் மருந்து போலி, டாக்டர்லாம் குப்பையில் போட்டான் ஸ்டாலின் மாதிரி. எல்லா மருத்துவமனையிலையும் அவ்வளவு போலி மருந்துகள். ஏதாவது விசாரணை நடக்குதா? திமுக ஆட்சி காலத்தில் அதே திருட்டு வேலையை அதே நபர்களை வைத்து சைக்கிள் கடை மெக்கானிக் மா சுப்பிரமணியன், ஃபிஷர்மேன், அந்த ஆள் திருடுதான். திருடிட்டு யார் அந்த சார் கல்லூரி மாணவிகளை கொண்டு போய் அவன் விருந்தாக்கினான் அந்த ராஜசேகரன். ஏதாவது நடந்துதான்? இந்த கோபம் ஒரு நாள் ஓட்டு போட்டு வேறு வேலைக்கு போயிடுவோம். அப்போ என்ன சமூக மாற்றம் நடந்திருக்கு? 5 லட்சம் கோடிக்கு என்ன தமிழ்நாடு வளர்ச்சிக்கு வந்திருக்கு? ஏதாவது நடந்திருக்கா? ஒன்றுமே இல்லை. சட்ட ரீதியாக நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது சார். இப்போ மாற்று அரசியல் வந்திருக்குது. சட்ட ரீதியாக ஏன் நிரூபிக்க முடியல? யார் சொன்னாங்க சட்ட ரீதியாக? இது வரைக்கும் இப்போ நம்மளோட 10 லட்சம் கோடி கடன் இவ்வளோ வந்து, ஸோ அப்போ இது பின்னாடி இருக்கக்கூடிய ஊழல்களை வந்து இன்னும் சட்ட ரீதியாக நிரூபிக்கணுமே. யாருன்னா இவர் ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இப்போ விஜய். அதான் அப்படிதான் எடுத்து இப்போ தானே 1 மாதம் தானே இருக்கிறாங்க. அப்போ ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல? ஒரு காவல்துறையிட்ட ஒரு மர்டர் நடந்து போச்சு புரியல, அடுத்து 1/2 மணி நேரம் தூக்கிட்டு வரது இல்லையா? 1 மணி நேரம் தூக்கிட்டு வரது இல்லையா? இப்படியே என்ன 1 மாதம், அப்புறம் 1 வருஷம், 5 வருஷமாக சொல்லிட்டு இருப்பீங்க. ஊழல் நடந்தது. அந்த துறை அதிகாரிகிட்ட கேட்டால் அத்தனை கோப்பம் 1/2 மணி நேரத்தில் வந்துடும். அதிகாரிக்கு தெரியாமல் எந்த கோப்பம் எவனும் பணம் வாங்கியிருக்க முடியாது. 5 லட்சம் கோடி எங்கே ஊழல் நடந்ததுன்னு எல்லா கோப்பம் 1/2 மணி நேரத்தில் வந்துடும். இப்போ செயல்படுத்தியிருக்காங்க சார். KN நேரு வழக்கு நீதிமன்றம் வரைக்கும் அரசு கொண்டு போனாங்க. பட் இருந்தாலும் ஜூன் 23 வரைக்கும் இதை பதிவு செய்யக்கூடாது FIR அப்படிங்கிற மாதிரியும், இந்த கேஸ் எடுக்கக்கூடாது நீதிமன்றம் தீர்ப்பு இருக்குது. நீதிமன்றம் தீர்ப்பு இருக்குது, வேறு வழக்கே இல்லையா அவர் மேலே? எத்தனை வழக்கு எடுக்கலாம்?
ஒரு வழக்கு நீதிமன்றம் கொடுக்குது. ஒட்டுமொத்தமாக அவரை ஊழலே கிடையாதுன்னு நீதிமன்றம் சொல்லிச்சா? இல்லையே. உள்ளாட்சியில் ஏறக்குறை எத்தனை உள்ளாட்சி ஆயிரக்கணக்கான நகராட்சி ஊராட்சி உள்ளாட்சின்னு அவ்வளோ பணம் மோசடி செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் நீங்கள் ககன் சிங் பேடி மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்கார், அவரை விசாரிக்கலாம். பிரகாஷ் ஐஏஎஸை விசாரிக்கலாம். இப்போ இருக்கிற சமீரா விசாரிக்கலாம். பிரகாஷ் ஐஏஎஸை விசாரிக்கலாம். நடராஜனை விசாரிக்கலாம். நாகராஜை விசாரிக்கலாம். என்ன விசாரிங்க? குற்றவாளி எங்கே இருக்க நான் சொல்கிறேன். என்ன விசாரிக்க சார்? என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை நான் சொல்கிறேன், கொடுக்குறேன். அதுக்கெல்லாம் சிஎம் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க சார். ஆமாம், இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் ஆட்சிக்கு வருவாங்க. அப்படி தான் பார்க்க முடியாது. அதேமாதிரி இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா 46,000 கோடி பற்றாக்குறை இருந்தது, நிதி பற்றாக்குறை இருந்தது. இப்போ 78,000 கோடிக்கு மேலே போயிருக்குது. ஸோ இப்போ இனி இந்த அரசு ஆட்சி அமைப்பதற்கும் நிதி பற்றாக்குறை ரொம்ப அழுத்தமாக இருக்குமா? இதை எப்படி இந்த தாவேகா சமாளிக்கணும்? தாவேகா உலக வங்கி இருக்குது, கடன் வாங்கிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை, சாதாரண விஷயம். உலக வங்கி கடன் கொடுப்பான், சாதாரணமாக நடக்கும். அடுத்தடுத்து கடனை மேம்படுத்தணும். ஆமாம், அதுதான், வேறு என்ன பண்ண முடியும்? நீங்கள் அதாவது அதிகாரிகளிடம் இருக்கக்கூடிய அளவுக்கு மீறிய சொத்தை, வருமானத்துக்கு மீறி 62 கோடி ரூபாய் ஜெயலலிதா வைத்திருந்ததாக ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டார். 62 கோடி. இப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 6,200 கோடி இருக்கு. எவ்வளவு? நான் சொல்கிறேன், குத்து மதிப்பாக சொல்கிறேன். இப்போ தாவேக்கால சேரப்போகிற விஜயபாஸ்கர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 25,000 கோடி இருக்குது. ஒரு ஓட்டுக்கு 1 பவுன் கொடுக்குறாரு. ஒரு ஓட்டுக்கு 1 பவுன், 1 லட்ச ரூபா பவுன் கொடுக்குறாரு. எதுக்கு? ஏது அந்த பணம்? அவங்க அப்பா ஊரை விட்டு விரட்டி விட்டு ஓடி வந்து குடும்பம் அது. இப்போ இப்போ பிறக்கும்போதே குயின் எலிசபெத் குடும்பமா, இல்லை ஹார்வர்டு யூனிவர்சிட்டியா? எப்படி இவ்வளோ 1000 கோடி வந்தது அவருக்கு? தாவேக்கா நீங்கள் தாவேக்கால ஜாயின் பண்ண அப்போ தாவேக்காவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு? கண்டிப்பாக தாவேக்காவுக்கு பணம் கொடுக்காம, இல்லை செங்கோட்டையனுக்கு பணம் கொடுக்காம, யாரோ ஒருவருக்கு 50 கோடி 100 கோடி கொடுக்காமல் அவர் உள்ளே போக முடியாது. அவர் சேர்த்து அவர் மக்களிடம் இவ்வளவு நாட்களாக கணிப்பு கேட்டு மக்களோட ஆசைப்படி தான் போகிறேங்கிறாரே. ஆமாம், மக்கள் தானே லஞ்சம் வாங்க சொல்கிறான், மக்கள் தானே கொள்ளையடிக்க சொல்கிறான், மக்கள் தான் 500 ரூபா கேட்குறான், 200 ரூபா கேட்குறான். இவனுங்க எங்கெங்கே மக்களை மதித்தான்? திருடுவது தான் இவர்களுடைய தார்மீக கொள்கை. நீங்கள் எல்லா கட்சியும் விரட்டி விட்ட ஆட்களை நீங்கள் தாவேக்கால் இணைகிறான்னா தாவேக்கால் மக்கள் சேவைக்க போகிறான். திருடுவதற்கு வாய்ப்பு இருக்குமா? திருடியதை பாதுகாப்பதற்கு அதிகாரம் கிடைக்குமா? அதுக்கு தானே போகிறான். அவர்களை தங்கத்தட்டில் வைத்து வரவேற்றால் உங்களுடைய அடையாளம் என்ன? நீங்கள் யாருக்கான ஆட்கள்? செங்கோட்டையனை வச்சு தான் தாவேக்கா வளர்த்த வேண்டியிருக்கு. செங்கோட்டையன் ஜெயிலில் கிடந்தாரா இல்லையா? லஞ்சமான வழக்கில், ஊழல் பண்ண வழக்கில் 1 வருடம் தேர்தலே நிற்கல செங்கோட்டையன். சிறையில் அடைபட்டு கிடந்தார் ஊழல் பண்ணி. இப்போ அவர் தான் வருவாய்த்துறை அமைச்சர். அத்தனை பில்டர் அங்கே கியூவில் நிற்கிறான். இருந்தாலும் அவருக்கு செல்வாக்குன்னு ஒன்று இருக்குல்ல சார். அரசியலில் தொடர்ந்து வெற்றிகள் தொடர்ந்து சுயேட்சைன்னு ஜெயிச்சாரா? ரெட்டையில் இல்லைன்னா ரெட்டையில் உதயசூரியன் மேலே கோவம் அவருக்கு ஓட்டாக மாறுது. செங்கோட்டை தனியாக நின்று திமுக ஆட்சிக்கு வரும்போதுமே அவர் வெற்றி பெற்றிருப்பார். ரெட்டையில ஜெயிச்சாரு. வேற இப்போ தாவேக்கா வந்து ஜெயிச்சு, தாவேக்கால விசில் தான் ஜெயிச்சிருக்காரு. தனிப்பட்ட செங்கோட்டையனுக்கு கவுன்சிலராக கூட ஆக முடியாது. தனிப்பட்ட செங்கோட்டையன் பல பேர் நின்று ஜெயிச்செல்லாம் பார்த்துட்டான். தம்பி தலைமையேக்கு வா அப்படின்னு கூப்பிட்ட நெடுஞ்செழியை 632 ஓட்டு வாங்கினார் மயிலாப்பூரில். ஜெயலலிதா சொல்லிச்சு, உதிர்ந்த ரோமனு யாரை? அண்ணாவோடு அரசியல் செய்த நெடுஞ்செழியின் நிலைமையே அதுதான். எல்லாம் பல கதையை பார்த்தாச்சு. இருந்தாலும் அரசியல் படுத்தப்படாத விஜய் அவர்களின் கட்சி அப்படின்னு சொல்லும்போது செங்கோட்டையன் என்பவர் வந்ததுக்கப்புறம் கட்சியோட மாற்றமே நல்லா இருக்குது. அப்போ அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு அரசியல் ரீதியாக தாவேக்காவை உயர்த்திருக்காருல்ல சார்? இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ஊழல் செங்கோட்டையனை வைத்து தான் மக்கள் ஓட்டு போட்டானா? 35% ஓட்டை செங்கோட்டையன் தாங்க முக்கியமான ஆள். செங்கோட்டையன் நம்பி தாங்க அப்படி சொல்ல முடியுமா? வேட்பாளர் சார், யார் வேட்பாளர் தெரியாமல் தாவேக்கால 108 பேர் ஜெயிச்சிருக்காங்க சார். வேட்பாளர் நாமினேஷன் போட்டு சர்டிஃபிகேட் வாங்க வந்த பல வேட்பாளர் எனக்கு தெரியும். திமுக திராவிட இயக்கத்தை நீங்கள் சுடுகாட்டுக்கு அனுப்பணும், திராவிட இயக்கத்தை சமாதிக்கு அனுப்பணும். அதுதானே மக்களுடைய கோபம். திருட்டு திராவிடர் கழகம்
இது இந்த திருடர்கள் முன்னேற்ற கழகம், அது அகில இந்திய திருடர்கள் முன்னேற்ற, அவ்வளோ பேரை பல லட்சம் கோடி திருடி வச்சுருக்கான். பாதி பேர் ஜெயிலில் கிடந்தான், பாதி பேர் கொள்ளையடித்து மக்கள் விரட்டுறான். சரி சார், இப்போ அதுக்கான மாற்றமாக மக்கள் வந்து தாவேக்காவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ நிதி நெருக்கடி இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவேக்கா என்னென்ன திட்டங்களை எப்படி செயல்படணும், எப்படி துரிதமாக செயல்படணும்னு நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளராக என்ன சொல்கிறீங்க? இல்லை, இப்போ நிறையா துறைகளில் பல கோடி வரி ஏய்க்கப்படுகிறது. உதாரணத்திற்கு நீங்கள் வருவாய்த்துறையில் பல கோடி அந்த சாதாரண விஓவிலிருந்து ஆர்ஐயிலிருந்து டெப்டி தாசில்தார் ஆர்டிஓ டிஆர்ஓ கலெக்டர், இதுதான் அந்த அடுக்கு. அத்தனை படிநிலைகளிலும் சட்ட விதிமீறல் நடக்குது. விஓ பூரா சுடுகாடை பூரா விற்று போடுறான். எல்லா முறைகேடும் நடக்குது. இதை கலெக்டர் 2 கோடி ரூபா கொடுத்து ஒரு மாவட்டத்துக்கு ஆட்சியாளராக போகிறார். அத்தனை குவாரிகளும் சட்டத்துக்கு புறம்பாக நடக்குது. மணல் மாஃபியாக்கள் 5000 கோடி சம்பாதிச்சாங்க 5 வருஷத்தில். சேகர் ரெட்டி உட்பட அத்தனை சமூக விரோதிகளும் பெரிய கார்ப்பரேட்டாக மாறிடுறான். கலெக்டருக்கு தெரியாமல் நடக்காது, டிஆர்ஓவுக்கு தெரியாமல் நடக்காது, தாசில்தாருக்கு தெரியாது. இந்த அரசு பணம் கொள்ளை போவதை தடுத்தாலே இந்த பட்ஜெட்டை வரியில்லாத பட்ஜெட்டாக நியமிக்கலாம். மின்சாரத்துறையில் லஞ்சம், லாவண்யம், ஊழல் 60,000 கோடி ரூபா ஒரு வருடத்திற்கு மின்சாரத்துறையில் பட்ஜெட்டு. 20,000 கோடி ரூபா திருடப்படுது. செந்தில் பாலாஜி 20,000 கோடி திருடுறார். செந்தில் பாலாஜி திமுக ஆட்சி அமைந்த உடனேயும் பழைய இபி மினிஸ்டர் தங்கமணி பார்த்து கேட்டார், 3 லட்சம் டன் நிலக்கரியே காணாமல் என்ன. நடுவில் ஒரு மீடியேட்டர் ஆளுக்கு 1.5 லட்சம் கோடி நிலக்கரியை வாங்காமே பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வேலுமணி தங்கமணி மேலே என்ன விசாரணை நடந்தது? பாதி இதை அறிக்கை விட்டதே பாதி பணத்தை திருடுவதற்கு தான். பல ஆயிரம் கோடி கை மாறிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் போச்சு வழக்கு. இப்போ வரைக்கும் அப்படி தான் நடக்குது. இதையெல்லாம் சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுத்தாலே தமிழ்நாட்டு பட்ஜெட்டு கடன் இல்லாமல் ஓட்ட முடியும். கடனே இல்லாமல் 60,000 கோடி ரூபா பள்ளி கல்வித்துறைக்கு, 20,000 கோடி ரூபா ஸ்மார்ட் கிளாஸு, யூனிஃபார்மு, லேப்டாப்பு, சைக்கிளு அதில் திருடுறான். 20,000 கோடி ஏறக்கூட திருடுறான். 20,000 கோடியில் கட்டடம் கட்டுறது. இதில் நீங்கள் இப்போ 10,000 கோடி திருடுறான். இதை எல்லாமே தடுத்து நிறுத்தினால் எப்படி சார் இந்த திமுக அதிமுகக்காரன் ஒரே அமைச்சராகி ஒரே மாதத்தில் ஊருக்கு சொத்தை பூரா அவங்க கண்டுபிடி கொண்டு வந்துடுறோம். இதை தடுத்து நிறுத்தலாம். இதெல்லாம் நீங்கள் இராணுவ நடவடிக்கை போல பண்ணணும். பண்ணுவாங்களா? இப்போது எனக்கு தெரிஞ்சு இப்போது காரைக்குடி எம்எல்ஏவாக இருக்க அமைச்சர் பிரபு அவர்களுமே குவாரிகளை சில ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் கல்வித்துறை அமைச்சர், மின்சாரத்துறையில் நிர்மல்குமார் அடுத்தடுத்த அறிக்கைகள் கொடுக்குறாங்க. அது சார்ந்த நடவடிக்கைகள் எடுத்து போகிற மாதிரி தானே சார் இருக்குது? நீங்கள் சொன்ன வழிமுறைகளில் தான் அவங்க போகிற மாதிரி தானே சார் இருக்குது? இல்லை, போனால் நீங்கள் யாரும் இதுவரை கைது செய்யப்படலை. மக்கள் அதான் எதிர்பார்க்குறாங்க. ஊழல்வாதிகள் கைது செய்யப்படணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்து பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. செந்தில் நடந்தால் சரி, அவ்வளோதான். ஆனால் விஜயபாஸ்கரும் இணைகிறார். உலக மகா திருடன், உயிர்காக்கும் மருந்தில் 50,000 கோடி திருட முடியும் நிரூபித்தவரெல்லாம் தாவேக்காவுக்கு தேவைன்னா தாவேக்கா மீது இருக்கிற நம்பிக்கையே போச்சு. இவர்களை வச்சு தான் அந்த ஆட்சியை காப்பாற்றணுமா? விஜயபாஸ்கரை வைத்து தான் அந்த ஆட்சியை நல்லவர் எடுக்கணுமா? எங்கோ இடிக்குதே. திமுக இவ்வளவு ஊழல் செய்து 10 லட்சம் 13 லட்சம் கோடி கடனை ஏற்படுத்திக்கிறேன் அவங்க கூட்டணியில் இருந்தவங்களை வச்சு செய்யும்போது இவர்களையும் சேர்த்துக்கிறது அவசியம் தப்பே இல்லை. அடுத்து எல்லா ஊழல் பெருச்சாளிகள் அத்தனை பேரும் தாவேக்காவுக்கு சேர்த்து அந்த ஊழலை ஒழிச்சாங்க. ரொம்ப அருமையான முதலமைச்சர் ஸ்ட்ராங்காக இருந்தால் நடவடிக்கை. முதலமைச்சரே ஜெயலலிதா 61 ரூபா சம்பளம் தான் வாங்கிச்சு. அந்த அம்மா 62 கோடி வாங்கி ஜெயிலையே கடைசியாக இருந்தது. அப்போது மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி தான். இந்த ஊழல் விஜயபாஸ்கர்லாம் சேர்த்துவதை பார்க்குற பொழுது இன்றைக்கி ஏவா வேலு உயர்த்தியிருக்கார், அமைதியாக கடந்தவர். அப்போ எங்கேயோ வேலை நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னு